நான் பாட்டுட்டு வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு கிடந்தேன். என்ன எங்கம்மா கூட்டிட்டு போற? எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்குமா. அரே யாசா, என்னடி மறந்து போயிட்டியா? நாளைக்கு நம்ம புது துணி கடை திறக்க போறோம்ல, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். சத்த துணைக்கு வாடி. நீ வந்தா சட்ட புட்டுன்னு வேலையாகும். சீக்கிரமா எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஹோம்வொர்க் பண்ணு. அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் சொல்லிட்டு வந்துடலாண்டி. உனக்கு தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் வழி தெரியும். இல்லன்னா இதுக்குன்னு சாயங்காலம் நீ தனியா வரணும். ஓ ஆமால, நான் கூட மறந்தே போயிட்டேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம கடை திறப்புக்கு கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. என் ஃப்ரெண்ட்ஸ் கடை திறப்பு விழாக்கு கூப்பிடலனா என் மேல கோச்சிப்பாங்கம்மா. சரி சரி வா போலாம். என்ன மீனா வீடு கதவு சாத்தி இருக்குது. இருமா நான் கூப்பிடுறேன். ஏய் மீனா, மீனா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளிய வாப்பா. அப்படியே உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வா. அம்மா இந்த கிளி பாருமா, சூப்பரா இருக்குமா, நல்லா அழகா இருக்குமா. இந்த மாதிரி கிளி எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்கம்மா. எனக்கு வீட்ல போர் அடிக்கும் போது நானும் இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பேம்மா. அதுக்கு என்னடி, நம்ம கடை வியாபாரம் மட்டும் நல்லா போகட்டும். நீ ஆசைப்பட்ட மாதிரி அதே மாதிரி கேரட்டை நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன். அம்மா அது பேர் கேரட் இல்லம்மா, பேரட்மா. உனக்கு இங்கிலீஷ் தெரியலனா தயவு செஞ்சு தமிழ்லயே சொல்லுமா. என் மானத்தை வாங்காதம்மா. என்ன ஐஷம்மா, காலங்காத்தாலே வந்திருக்கீங்க. நீங்க காரணம் இல்லாம வரமாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மீனா அம்மா, குருவி சேர்க்கிற மாதிரி 4 காசு சேர்த்து எங்க வசதிக்கு தகுந்த போல ஒரு துணி கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு அதை திறக்க போறோம். அதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடலான்னு வந்திருக்கேன். நாளைக்கு அவசியம் நீங்க எங்க கடைக்கு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் துணி தேவையோ என் கடையிலே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா துணியும் மலிவான விலைக்கு நானே போட்டு தரேன். எங்க கடையில வீட்டுல கட்டுற புடவைல இருந்து பட்டு சேலை வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குக்கா. மறக்காம வந்துருங்க. அதுக்கு என்ன ஐஷாமா, நான் கூட துணி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தீபாவளி வேற வரப்போகுதுல்ல, நான் கண்டிப்பா உங்க கடையிலே வந்து எடுத்துக்கிறேன். சரி மீனாமா, எனக்கு நிறைய வேலை கிடக்குது. கடை தரப்புக்கு தேவையான வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. நானே எல்லாத்தையும் ஒத்தையில செய்ய வேண்டியதா இருக்கு. சரி மத்தவங்களே நான் போய் கூப்பிடணும். சரி வரேன். மேல பொம்மை வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. படி என்ன இவ்ளோ பெருசா இருக்குது. அடியே ஆஷா, இந்த மாடியில எல்லாம் என்னால ஏற முடியாது. முட்டியெல்லாம் வலிக்கும், மூச்சு வாங்கும். நீ கொஞ்சம் சத்த போய் மேல பொம்மை வீட்டுல இருந்தா வர சொல்லுடி. மேல இந்த பால்கனிலே நின்னு எட்டி பாக்க சொல்லு. அவங்க கிட்டயும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். நாளை பின்ன எல்லார் மூஞ்சியும் பாக்கணும். அதுல ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிடலன்னா நல்லா இருக்காது. அம்மா பொம்மை வீட்டெல்லாம் கூப்பிட வேணாமா. அவங்க வந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா. அவங்க வேணும்னே 1000 ரூபாய் புடவை 100 ரூபாய்க்கு கேட்பாங்க. நீ குடுப்பியா? நம்மளால குடுக்க முடியுமா? குடுக்க முடியாதுல்ல. அதனால அவங்கள எல்லாம் கூப்பிட வேண்டாமா. அந்த ஆண்டியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா அது சரியில்லை இது சரியில்லை நொட்ட சொல்லிட்டே இருப்பாங்கம்மா. அவங்க கையில வெறும் 200 ரூபாயை வச்சுக்கிட்டே திரிசா கட்டின புடவை இருக்கா, நயன்தாரா கட்டின புடவை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதனால அவங்களை கூப்பிட வேண்டாமா. அடியே ஆஷா, யார கூப்பிடணும் யார கூப்பிட கூடாதுன்னு எனக்கு தெரியும். நாளை பின்ன தண்ணி எடுக்கும் போது கடத்தெருக்கு போகும்போது அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஏன் ஐஷாமா என்ன ஏன் கடத்தெருப்புக்கு கூப்பிடலன்னு கேட்பாங்க. ஒரு வார்த்தை எங்களை கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்கன்னு கேட்பாங்க. அது எனக்கு தானே அசிங்கம். நீ முதல்ல நான் சொன்னதை செய். மேல போய் கூப்பிடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படியோ போ, நான் சொன்னா நீ கேட்க மாட்டற. சும்மா உங்களை கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அவங்க நம்ம கடைக்கு வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு பாரு. அப்புறம் என்கிட்ட வந்து எதையும் சொல்லி புலம்ப கூடாது சொல்லிட்டேன். ஆண்டி ஆண்டி வீட்ல இருக்கீங்களா இல்லையா? நீங்க இல்லனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா நீங்களா? வாங்கக்கா. நானு வீட்ல இப்பதான் மாவு அரைச்சிட்டு கிடந்தேன். உங்க குரல் கேட்டதோ வெளியே வந்திருக்கேன். நான் இன்னும் ரேஷனுக்கு போலக்கா. போனா உங்ககிட்ட இருந்து வாங்கின 1 கிலோ சர்க்கரைய வாங்கி கொடுத்துறேன். அதுக்காக வா காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் என் வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு இருக்க. நாங்க ஒண்ணு அதுக்காக வரல. பொம்மி அம்மா, நான் சர்க்கரை கேட்டுலாம் வரல. நாளைக்கு நாங்க புதுசா ஒரு துணி கடை திறக்கிறோம் பஜார்ல. அதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? புதுசா ஜவுளி கடை திறக்க போறீங்களா? உங்களை பாக்குறதுக்கு வாயில் புடவைக்கே வழி இல்லாதவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க ஜவுளி கடை திறக்க போறீங்கன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா தான்க்கா இருக்குது. அது சரி, உங்க வீட்டுக்காரரு வெளிநாட்டுல இருக்கிறாரு, துபாயில உழைக்கிறாரு. நீங்க இங்க ராப்பகலா உழைக்கிறீங்க. வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணும். எங்களுக்கு தான் தீபாவளி பொங்கல்னு வந்தா கூட புது துணி உடுத்த கூட வக்கில்ல. நீங்களாச்சும் நல்லா இருங்க. வந்துடுறேன். நாளைக்கு தானே கண்டிப்பா வந்துடுறேன். சரிம்மா, இன்னும் அக்கம் பக்கத்துல நிறைய பேரை நான் கூப்பிடணும். நம்ம நாளைக்கு பாக்கலாம். அம்மா ஆயிஷா வீட்ல கடை திறக்கறாங்கல்ல, நம்ம அங்க போயிட்டு டிஸ்கவுண்ட்ல நிறைய துணி வாங்கிக்கலாமா. பை ஒன் கெட் ஒன்லாம் கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த தீபாவளிக்காச்சும் எனக்கு புது Dress எடுத்து கொடுமா. அடியாண்டி நீ வேற, தீபாவளிக்கு புது Dress வேணுமா உனக்கு? இங்க அடுப்புக்கே கறி துணி இல்லையா? உனக்கு தீபாவளிக்கு புது துணி கேக்குதா? வாடி வந்து வேலையை பாருடி. அம்மா நிலா வீடு பூட்டி இருக்குமா, வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு. ஐயோ இப்ப என்னடி பண்றது? இவங்களையும் கூப்பிடணுமே. இவங்கள மட்டும் இன்னொரு வாட்டி வந்து கூப்பிடணும் போல இருக்கே. எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை கிடக்குது. இதுல எப்படி இன்னொரு வாட்டி வர்றது? அம்மா அது நினைச்சா நீ கவலைப்படாத. நிலா சித்தியோட போன் நம்பர் என்கிட்ட இருக்குமா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி தரேன். நீ போன்ல பார்த்து அவங்கள கூப்பிடு சரியா? சரிடி, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு அவங்க மூஞ்சி பார்த்து கூப்பிட்டா போதும். நாளை பின்ன கூப்பிடலன்னா தப்பா எடுத்துப்பாங்க. சரி சீக்கிரம் வாடி, நம்ம கடைக்கு போயிட்டு மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் பாப்போம். கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கரெக்டா ஊத்தி வச்சாச்சு. கூலிங்கும் கரெக்டா இருக்குது.
அடே ஆயிஷா, அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஆண்ட நீ எடுத்து குடிச்சிட போறடி. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இல்லனா நல்லா இருக்காது. அம்மா அதெல்லாம் நான் எடுத்து குடிக்க மாட்டேம்மா. கஸ்டமருக்கு தான் ஊத்தி வைக்கிறேன். நம்ம கடைக்கு பெரியவங்க வருவாங்க, சின்ன பசங்க வருவாங்க. சின்ன பசங்களுக்கு இது ஒரு சின்ன கிளாஸ் இதுல ஊத்தி வச்சிருக்கேன். பெரியவங்களுக்கு பெரிய கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன். சரி சரி, நம்ம கடைக்கு யாராச்சும் வராங்களான்னு வெளிய போய் பாக்குறேம்மா. அட நம்ம சொல்லி வாய முடியல. மீனா வீட்ல இருந்து வராங்க. அம்மா அங்க பாருங்கம்மா, மீனா வீட்ல இருந்து வராங்க. மீனாம்மா வாங்க வாங்க, உள்ள வாங்க. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா கடை பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. நான் ஏதோ சின்ன கடையா இருக்கும்னு நினைச்சேம்மா. அது எப்படி ஆயிஷாமா, நீங்க அவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க கூப்பிட்டு நாங்க வராம இருப்போமா? அதான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க கடையிலேயே வாங்கிக்கலாம்னு வந்திருக்கோம். பரவாயில்ல ஆயிஷாமா, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. புடவை எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஆயிஷாமா. ஆமாங்க மீனாமா, இங்க மட்டும் இல்ல, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. சின்ன பசங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. போங்க மீனாமா, மேல போய் பாத்துட்டு வாங்க. மேல ஆளுங்களும் இருக்காங்க. மேல நாங்க ஆள் போட்டு வச்சிருக்கோம், நீங்க போய் பாருங்க. சரிங்க ஆயிஷாமா, நான் முதல்ல மாடிக்கு போயிட்டு மீனாக்கு துணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச புடவையை நான் எடுத்துக்கிறேன். ஆண்டி முதல்ல Dress பாக்கிறதுக்கு முன்னாடி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க ஆண்டி. உட்கார்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் Dress பாருங்க. அம்மா இந்த கடையில Dress எல்லாமே சூப்பரா இருக்குமா. அடடே, பொம்மியம்மா வந்திருக்காங்களே. பொம்மியம்மா வாங்க வாங்க, ஏன் இங்க நின்னுட்டீங்க? வாங்க. அம்மா கடை பாரு எவ்வளவு பெருசா இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கம்மா. இங்க பாத்தியாமா, தமன்னா காஜல் அகர்வால்லாம் வச்சு இந்த துணி கடைக்கு ஆட் கொடுத்திருக்காங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்துக்குன்னு எவ்வளவு செலவு பண்ணி துணி கடை வச்சிருக்காங்க பாருமா. ஆயிஷாம்மா, நீங்க ஏதோ சின்னதா பொட்டி கடை மாதிரி துணி கடையை திறந்திருப்பீங்கன்னு பார்த்தா இவ்ளோ பெரிய துணி கடையை திறந்திருக்கீங்க. பத்தாததுக்கு சினிமா நடிகை எல்லாம் வச்சு விளம்பரம் பண்ணிருக்கீங்க. பாக்க நல்லாதான் இருக்குது. சரி சரி, என்னென்ன புடவை வச்சிருக்கீங்கன்னு காட்டுங்க. இது வந்து சாமுத்திரிகா பட்டுமா, இதோட விலை 5000 ரூபாய். இது வந்து குபேர பட்டு. இதுல பாத்தீங்கன்னா மாங்காய் செடிக்க போட்டிருக்கோம். இதோட விலை பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். இது பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல் பட்டு. இது ரொம்ப ஏஜ்டானவங்கள இந்த மாதிரி சாரி தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. இந்த புடவை பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் தான். இங்க பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸ் இருக்குது. இந்த மாதிரி புடவை எல்லாம் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் சில்க் சாரி. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா கலெக்ஷன்ஸ்மா. நம்ம கடையில தமிழ்நாடு கேரளான்னு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வீட்ல கட்டுறதுக்கு பூனம் சாரீஸ், அப்புறம் பாலிஸ்டர் காட்டன் மிக்சட் சாரீஸ் எல்லாம் இருக்குது. வெயில் காலத்துல கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட மாடர்ன் Dress எல்லாம் கூட இருக்குது. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. அடச்சே, இந்த ஆண்டி என்ன Dress பத்தியே வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. நானும் வந்ததுல இருந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். இத கொடுக்காம Dress பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷாமா எல்லாம் சரிதான், ஆனா விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்களே. பாக்குறதுக்கு நல்ல கோழி குஞ்சு மாதிரி இருந்துக்குன்னு இவ்வளவு பெரிய கடை திறந்துட்டியா? எங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து வளரலான்னு பாக்குறியா? இரு உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஆயிஷாமா எல்லாம் சரிதான், ஆனா இந்த பட்டு சேலையெல்லாம் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கே நாங்க எடுத்திருக்கோம். 6 மாசம் முன்னாடிதான் இந்த பட்டு சேலையை எடுத்தோம். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்தோம். இதோ இந்த புடவை எல்லாம் வெறும் 700 ரூபாய்க்கு எடுத்தோம். நீங்க என்னடா 4000 5000 சொல்றீங்க. என்னவோ புடவைய பத்தி எங்களுக்கு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதோ இந்த மாதிரி சேலையெல்லாம் கூட வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி சேலை ஒண்ணு வாங்கும்போது மேல இந்த சேலையும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இந்த சேலையெல்லாம் பார்த்தா கேரளா கலெக்ஷன்ஸ் மாதிரியே தெரியல. எல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்குது. உங்களை ஏதோ கடைக்காரன் நல்லா ஏமாத்திட்டான் போல இருக்கு. வந்தவனே இந்த ஆண்டி ஆரம்பிச்சிருச்சா? எல்லாம் பொறாம பிடிச்ச பயபுலையா இருக்குதுங்க. இதுக்குதான் இவங்க எல்லாம் கூப்பிடவே வேணாம்னு அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா தான் அக்கம் பக்கத்துல 4 பேரை மூஞ்ச பாக்கணும் கூப்பிடணும்னு சொன்னாங்க. கடைக்கு வந்ததை எப்படி பேசுறா பாரு. என்னமோ இவ புடவை கடையை வச்சு நடத்தின மாதிரி. இவளுக்கு புடவைய பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்து இப்படி கதையா சொல்லிட்டு இருக்கா பாரு. அது சரி, தீபாவளிக்கு நான் புடவை எடுக்கலான்னு இருக்கிறேன். அதை நான் உங்க கடையே எடுத்துக்கிறேன். நான் இதுலயே பார்த்து ஒரு புடவையா எடுத்துக்கிறேன். இதுல எந்த புடவையை எடுக்கலாம்? பெருசா இதுல இருக்கிற டிசைன்ஸ்ல எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஏதோ நீங்க வலுக்க டைமா கூப்பிட்டீங்கன்றதுக்காக தான் வந்திருக்கேன். இதோ இந்த நீல கலர் இருக்குதே, இந்த புடவையை நான் எடுத்துக்கிறேன். இந்த புடவையோட விலை எவ்வளவு சொன்னீங்க? ஓ இதுவா பொம்மியம்மா? இந்த புடவையோட விலை வெறும் 4000 ரூபாய் தான். நீங்க தெரிஞ்சவங்கன்றதுனால உங்களுக்காக நான் 500 ரூபாய் கம்மி பண்ணி 3500 ரூபாய்க்கு தரேன். என்னது 3500 ரூபாயா? இந்த புடவைய போய் 3500 ரூபாய் சொல்றீங்க? நீங்க வேற. இந்த புடவை எல்லாம் போத்தீசி சென்னை சில்க்ஸ்ல எல்லாம் வெறும் 1000 ரூபாய்க்கே குடுக்குறாங்க. இந்த புடவைக்கெல்லாம் 3500 ரூபாய் ரொம்ப அதிகம். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பேராசைதான் இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு இவ்வளவு விலை அதிகமா சொல்றீங்க. இந்த புடவையெல்லாம் அவ்வளவு தேராது. வேணும்னா நான் ஒரு 700 ரூபாய் தரேன். அந்த புடவையை எனக்கே கொடுங்க. வந்துட்டு போனி பண்ணாம போனா நல்லா இருக்காதுன்னு தான் வாங்குறேன். அம்மா நீ எப்படியும் தீபாவளிக்கு எனக்கு Dress எடுத்து கொடுக்க மாட்ட. நீ புடவை எடுக்கும் போது அந்த புடவைக்கு ஏனாமா ஒரு கவுன் வாங்கி கொடுமா எனக்கு.
அட இருடி பொம்மி, நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்களேன்னு இந்த பொம்பளை அழுதுக்கு நேவாச்சும் இந்த புடவைய 700 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுத்துரும். அந்த புடவைய அலேக்கா நம்ம வெளியே எடுத்துட்டு போய் புடவைய 3000 ரூபாய்க்கோ இல்ல 4000 ரூபாய்க்கோ வித்துடலாம். இந்த புடவைய வித்து 4000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் அதுல நான் 300 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிறேன். உனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு கவுன் வாங்கி கொடுக்குறேன். மிச்சம் இருக்கிற காசுக்கு பட்டாசு பலகாரம்னு தீபாவளியை ஓஹோன்னு கொண்டாடலாண்டி. அதுக்காக தான் நம்ம இந்த கடைக்கே வந்திருக்கோம். ஓஹோ, இதான் மேட்டரா? சரி சரி, நீ காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்து குளிக்கும் போதே நினைச்சேன் நீ காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன்னு. போக பத்தியா இந்த பொம்பளைக்கு 4000 ரூபாய் புடவை 700 ரூபாய்க்கு கேக்குது பாரு. பொம்மி அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இவ்வளவு கம்மி விலைக்கு கேட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? இங்க பாருங்க மீனாமா, நீங்களே என்ன பேசுற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். புடவைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமாவே எனக்கு தெரியும். கடைக்கு வந்தோமா, இதோ கையில இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சோமா போனோமான்னு இருங்க. நீங்க என்ன ட்ரெஸ் எடுக்க போறீங்க? நானாச்சும் போனா போதேன்னு புடவை எடுக்க வந்திருக்கேன். நீங்களே என்ன பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இதெல்லாம் எனக்கும் ஆயிஷாமாக்குள்ள நடக்கிறது. நான் இப்படிதான் பேரம் பேசி வாங்குவேன். புடவைய குடுக்கறதும் குடுக்காததும் அவங்க விருப்பம். நடுவுல நீங்க மூக்கு நுழைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதே மாதிரி வேற யாராச்சும் வந்து புடவைய பேரம் பேசும்போது நீங்க மூக்கு நுழைச்சு பேசுவீங்களா? யார் கேட்டா உங்களுடைய நாட்டாமைய? நீங்க புடவை எடுத்தா மட்டும் கேக்குற காசு அப்படியே குடுத்துட்டு வருவீங்களா? நேத்துதான் பாத்தனே உங்களோட லட்சணத்தை. நீங்க 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்குறதுக்கு அந்த கடைக்காரன் கிட்ட 1/4 மணி நேரம் பேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்களே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். சே, தெரியாதனமா இந்த பொம்மி அம்மாவை கூப்பிட்டது தப்பா போச்சு. ஆயிஷா அப்பவே சொன்னா அவங்களை கூப்பிட வேணான்னு. நல்ல நாள் கடை திறந்திருக்கும், தேவையில்லாம வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கு பாரு. சரி சரி பொம்மி அம்மா, சண்டை போட்டுக்காதீங்க. இந்த புடவையோட விலை 4000 ரூபாய். உங்களுக்காக நான் 500 ரூபாய் கம்மி பண்ணி 3500 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னேன். ஆனா கூட கூட ஒரு 500 ரூபாய் கம்மி பண்றேன். 3000 ரூபாய்க்கு இந்த புடவை தரேன், எடுத்துக்கோங்க. எதுக்கு தேவையில்லாம மனஸ்தாபம்? என்னது 3000 ரூபாய்க்கு தரீங்களா? நீங்க என்ன எனக்கு பிச்சையா போடுறீங்க? நான் நினைச்சா 30,000 ரூபாய் கூட புடவை வாங்குவேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த புடவையோட விலை 3000 ரூபாய் இருக்காது. நான் முதல்ல உங்களுக்கு 700 ரூபாய் தரேன்னு சொன்னல, கூட வேணா ஒரு 300 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் தரேன். இந்த புடவையை கொடுங்க. நீங்க இவ்வளவு அதிக விலைக்கு புடவை வித்தீங்கன்னா ஒரு புடவை கூட விக்காது. அதுக்கப்புறம் திறந்த அன்னைக்கே கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவு கம்மியாலாம் கொடுக்க முடியாது பொம்மி அம்மா. நான் வேணா இந்த புடவையை வாங்கின பர்ச்சேஸ் பில்ல கூட உங்களுக்கு காட்டுறேன். அந்த புடவையோட விலை கிட்டத்தட்ட நான் வாங்கினது 2800 ரூபாய்க்கு. நான் உங்களுக்கு 200 ரூபாய் கூட லாபம் இல்லாம வச்சு விற்க முடியாதுல்ல. ஏற்கனவே உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட்ல தான் சொல்லிருக்கேன். அதுக்கும் கீழே என்னால கொடுக்க முடியாதுமா, என்ன மன்னிச்சிருங்க. ஓஹோ, கொடுக்க முடியாதா? சரி சரி, நீங்க எப்படி இந்த கடையை நடத்துறீங்க நான் பாத்துறேன். எந்திரிச்சு வாடி பொம்மி. அநியாயத்துக்குனால விலை வச்சு வித்துட்டு இருக்கீங்க நீங்க. ஏதோ நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கடை திறந்திருக்காங்களே போனி பண்ணலான்னு வந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடையை புதுசா தானே திறந்திருக்கீங்க. இதுக்கு நீங்க ஃப்ரீயாவே புடவைய கொடுக்கணும். அது கூட கொடுக்க மாட்டீங்க நீங்க. இனிமேல் உங்க கடைக்கே வர மாட்டேன். என்ன இன்னும் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? வாடி, அம்மா உனக்கு நல்ல கடையா பார்த்து கவுன் எடுத்து கொடுக்குறேன். இந்த சென்னையில இல்லாத கடையா? வாடி, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சென்னை சில்க்ஸ்க்கு போறோம். அங்க போய் நம்ம அல்றோம். வாடி. கிழிஞ்சது, உன்னால வீட்டு முனையில இருக்கிற இந்த கடையே எனக்கு வாங்கி கொடுக்க முடியல. நீங்க எங்க இருந்து சென்னை சில்க்ஸ் போத்தீஸ்னு கூட்டிட்டு போறீங்க? அப்ப இந்த வருஷமும் நான் தீபாவளிக்கு பழைய துணி தான் போட்டுக்கணும் போல இருக்கு.